கரூரில் ஆயுதப்படை காவலரை தாக்கிய எஸ்ஐ மகன் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கரூரில் கோவில் திருவிழா நடைபெற்ற போது ஆயுதப்படை காவலரான சரவணன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அங்கு வந்த வடக்கு காந்தி கிராமத்தைச் சேர்ந்த சூர்யா மற்றும் அவருடைய நண்பர்கள் மது போதையில் பொதுமக்களிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதை தட்டி கேட்ட சரவணனை சூர்யா மற்றும் அவருடைய நண்பர்கள் சேர்ந்து தாக்கியதில் சரவணனுக்கு கைமுறிவு ஏற்பட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நள்ளிரவில் சூர்யா மற்றும் அவருடைய நண்பர்களை கைது செய்தனர். சூர்யாவின் தாயார் லதா தாத்தங்கையார்பேட்டை காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பசுபதிபாளையம் காவல் நிலையத்திற்கு வந்த சூர்யாவின் சகோதரிகள் வைஷாலி மற்றும் ஐஸ்வர்யா ஆகிய இருவரும் கரூர் துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜிடம் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வண்டி நிப்பாட்டுறதுக்காக அங்கே அண்ணா ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. அதனால அண்ணா போலீஸ்காரங்க ஓரமாக நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ணாவுக்கு சுத்தமாக அங்கிட்ட இடமே இல்லை. அதனால அண்ணா நான் ஓரமாக நிப்பாட்டுறேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க நிப்பாட்டுனா சொன்னால் நிப்பாட்ட மாட்டியாடா வேமா அப்படின்னு சொல்லி அண்ணாவை அடித்தாங்க. கூட இருக்க அண்ணா ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அண்ணா கேட்டாங்க. இன்னும் கேட்டதுக்கும் அவங்கள லத்தியால வச்சுங்க 2 அண்ணாவே அடித்தாங்க. கீழே விழுந்தாங்க 2 பேரும். அவர் லத்தியில அடிச்சாரு, இவன் தடுத்துனா கீழே விழுந்துட்டாங்க. 2 பேருமே தான் விழுந்தாங்க. கையெல்லாம் உடையில, நல்லா தான் இருந்தாரு. நாங்கள் வெளியே நிற்கிறோம், வாங்க மேலே கூப்பிட்டு போய் காட்டுறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கடி உங்களுக்கு இருக்கு மேலேன்னு சொல்லி கையை இப்படி ஓங்கிட்டு முடிய அந்த ஒரு லேடி கான்செப்ட் முடியை பிடிச்சி தரன்னு எங்களை ஸ்டெப்ஸில் இழுக்கிறாங்க. அவர்களை பிடிச்சி தூக்கு, அவர்களுக்கு தான் அவ்வளோ பெரிய திமிரான்னு சொல்லி அவர் திட்டி அவரும் எங்களை அடிக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து எங்களை அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.